சமீபத்தில் என்னோட இருந்த ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் அவருடைய மொபைலில் ஒரு கிறிஸ்தவ போதகருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த பிரசங்கத்தில் அந்த கிறிஸ்தவ போதகர் அவருடைய சபைக்கு வர்ற ஜனங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் குழந்தைய தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றீங்க, குழந்தையுடைய கன்னத்தில் பார்த்தா திருஷ்டி போட்டு இருக்கு, ஏமா அப்படியெல்லாம் பொட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கண்ணு பட்டுரும், அதனால் எல்லாரும் இப்படி தான் பொட்டு வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு, அதனால் நாங்களும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை! அந்த திருஷ்டி போட்டு உங்கள் குழந்தைய காப்பாற்றுமா? ஏன் ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? நீங்கள் செய்கிற ஜெபம் காப்பாற்றாதா அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்து பேசுகிறார். இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, கன்னத்தில் திருஷ்டி போட்டு வச்சா அது குழந்தையை காப்பாற்றும் அப்படின்னு நம்புகிறாங்களே, அது மூட நம்பிக்கை தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கண் திருஷ்டி படும் அப்படின்னு நம்புறதே மூட நம்பிக்கை தான். ஆனால் இந்த கிறிஸ்தவ போதகர்கள் திருஷ்டி போட்டு காப்பாற்றும் அப்படின்னு நம்புறது மட்டும் மூட நம்பிக்கை போலவும், ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நம்புறதும் ஜெபம் காப்பாற்றும் நம்புறதும் ஏதோ பெரிய பகுத்தறிவு கொள்கை போலவும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய வேடிக்கையாக இருக்குது. திருஷ்டி போட்டு காப்பாற்றும் நம்புறது எவ்வளவு மூட நம்பிக்கையோ, அதே போல் ஆண்டவர் காப்பாற்றுவார், ஜெபம் காப்பாற்றும் அப்படின்னு இந்த கிறிஸ்தவ போதகர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுவும் மூட நம்பிக்கை தான். நமக்கெல்லாம் தெரியும், கலைஞர் கருணாநிதி 94 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தார். அவரை எந்த ஆண்டவர் காப்பாற்றினார்? எந்த ஜெபம் காப்பாற்றுச்சு? கர்த்தரை நம்புகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள் அப்படின்னு பைபிள் சொல்கிறதாக இந்த போதகர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. கர்த்தரை இல்லைன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்துட்டு தான் போனார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு போதிக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் 50 வயசில் ஹார்ட் அட்டாக்ல மறிக்கிறாங்க. கர்த்தரையே நம்பாத கலைஞர் 94 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கார். அவர் மட்டும் இல்லை, காஞ்சி பெரியவான்னு சொல்கிறாங்கல்ல, காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் 100 வருஷம் உயிரோடு இருந்திருக்கார். இவங்க இந்து கடவுள்களையெல்லாம் சாத்தான்கள்னு சொல்கிறாங்க இந்த கிறிஸ்தவ போதகர்கள். இவங்க கடவுள் தான் உண்மையான கடவுளா? இவர் தான் காப்பாற்றுவாரா எல்லாரையும்? ஆனால் இந்து கடவுள்களுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த காஞ்சி பெரியவர் 100 வருஷம் வாழ்ந்திருக்கார். இந்த கிறிஸ்தவ போதகர்கள்லாம் 50 வயசில் 60 வயசில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இயேசு உன்னை காப்பாற்றுவார், உன்னுடைய ஜெபம் உன்னை காப்பாற்றுன்னு போதிக்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கைன்னு யோசிச்சு பாருங்க. இதில் என்ன இதை விட பெரிய வேடிக்கைன்னா, வியாதிகள் நீங்குவதற்காக ஜெபிக்கிறோம் வாருங்கள் அப்படின்னு சில கிறிஸ்தவ போதகர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் தொடர்ந்து கூட்டங்களை நடத்துகின்ற ஒரு கிறிஸ்தவ இயக்கத்தில் மூத்த போதகர் ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு 4 வருஷங்களுக்கு முன்னால். அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. இவங்க கூட்டத்தில் ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் பண்ணுறார், நோய்கள் சுகமாகுதுன்னு இவங்க சொல்லி கூட்டத்துக்கு ஜனங்களை கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை நடத்துகின்ற போதகர்களில் ஒருத்தருக்கு கொரோனா நோய் வந்தப்போ அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை கொடுக்குறாங்க. ஏன் அவங்க கூட்டத்தில் வச்சு ஜெபம் பண்ண வேண்டியதானே அவருக்கு சுகமாகணும் அப்படின்னு? இப்போது இவங்க கூட்டத்துக்கு வர்ற ஜனங்களெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, எல்லாரும் முட்டாள்கள் அப்படிங்கிறதுனால தானே இப்படி பண்ணுறாங்க. சரி, அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தது இருக்கட்டும். இப்போது அவரை மருத்துவமனையில் சேர்த்துட்டு இவங்க கூட்டத்தில் எல்லா போதகர்களும் சேர்ந்து அவரை சுகமாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆன்லைனில் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஆன்லைனில் இவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, அந்த போதகர் சுகமாகணும் அப்படின்னு. அழுது இவங்க ஜெபம் பண்ணியும் பலன் இல்லாமல் கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். இது எப்படி இருக்குது? அவர் இறந்து போனது ஒரு துயர சம்பவம். ஆனால் வியாதிகள் நீங்குவதற்காக ஜெப கூட்டம் நடத்துகிறோம், எல்லாரும் வாங்க, கர்த்தர் எங்கள் கூட்டத்தில் அற்புதம் செய்கிறார், சாட்சிகளையெல்லாம் கேளுங்க, எத்தனை பேருக்கு கேன்சர்லாம் குணமாகுது அப்படின்னு விளம்பரப்படுத்தி கூட்டங்களை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு போதகருக்கு கொரோனா அந்த இயக்கத்தின் மூத்த போதகர்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்களோட சேர்ந்து அவர் குணமாகணும்னு ஜெபிச்சும் அவர் இறந்து போயிட்டார் குணமாகாமல். ஆக இவங்க கூட்டத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதாக ஜனங்களை சாட்சி சொல்ல வைக்கிறாங்களே, அது எல்லாமே முழுமையாக பொய் சாட்சிகள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இயேசுவை நம்பி அவருக்கு ஊழியம் செய்கிறதாக சொல்கிற போதகர்களையே இவங்களுடைய ஆண்டவர் காப்பாற்ற மாட்டேங்கிறார். ஆனால் இந்த போதகர்கள் திருஷ்டி போட்டு காப்பாற்றுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏதோ திருஷ்டி போட்டு காப்பாற்றும் நம்புறது மட்டும் மூட நம்பிக்கை மாதிரியும், ஆண்டவர் காப்பாற்றுவார், ஜெபம் காப்பாற்றும் அப்படி நம்புறதெல்லாம் பெரிய புத்திசாலித்தனம் போலவும் இவங்க காட்டிக்கிட்டு ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
உலகம் முழுவதும் அதிக மூட நம்பிக்கைகளை பரப்பி கொண்டிருப்பது இந்த கிறிஸ்தவ போதகர்கள் தான். இந்து மதத்தில் இருக்கிறத விட அதிக மூட நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்தில் தான் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே வேறொரு வீடியோவில் விரிவாக பேசியிருக்கேன். அந்த வீடியோனுடைய இணைப்பு கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, பாருங்கள். கிறிஸ்தவத்தை போல மூட நம்பிக்கைகளை உடைய மதம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் இந்த கிறிஸ்தவர்கள் உங்கள் நம்பிக்கைகளை குறித்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க.